தாமரை கிச்சன் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு உங்களுக்கு ஒரு யாழ்ப்பாண முறையில் உளுத்தம்மா சேர்த்து ஒரு எண்ணெய் புட்டு எப்படி செய்கிறதுன்ட்டு பார்ப்போம். இப்போ ஒரு கப் அரிசிமா, வறுத்த சிவப்பரிசிமா. அடுத்தது ஒரு கப் வறுத்த உளுத்தம்மா. ஒரு கொஞ்சமாக உப்பு. இப்போ இனிப்பு பதார்த்தத்துக்கும் ஒரு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கொள்கிறது. இப்போ உப்பையும் போட்டு இதை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்கிறேன். அடுத்ததாக ஒரு 3 மேசக்கரண்டி சீனி. ஏன்னா அந்த புட்டில் கொஞ்சம் ஒரு இனிப்புத்தன்மை இருந்தால்தான் அந்த எண்ணெய் புட்டு சாப்பிட்ற போது சுவையாக இருக்கும். அடுத்ததாக தண்ணி, கொதி தண்ணியாக எடுத்தோம்னால் அந்த புட்டு கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். இப்போ கொதி தண்ணியை விட்டு நான் கரண்டியால் கிண்டுறேன். நீங்கள் சாதாரணமான புட்டு குழைக்கிற மாதிரி தண்ணியை விட்டு கொள்ளலாம். அதிகம் களி மாதிரி குழைக்காமல் புட்டு கொத்தி கொஞ்சம் புட்டு உருண்டு வார மாதிரி இருக்க வேணும். இப்போ நாங்கள் இனிமேல் அதை கையால் குழைச்சா தான் எங்களுக்கு தண்ணி பதம் தெரியும். தேவைப்பட்டால் தண்ணியை விட்டு கொள்ளலாம். அப்போ கொஞ்சம் அதை தண்ணியை மாவை இருக்கிற இடத்த பார்த்து சேர்த்து அதை கொஞ்சம் கையால் மிக்ஸ் பண்ணி கொள்ளுறேன். நாங்கள் தேவைப்பட்டால் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை சேர்த்து கொள்ளுவோம். இப்போ தண்ணி நல்ல பதமாக வந்துட்டுது. இப்போ இதை ஒருக்கா நாங்கள் சாதாரணமாக புட்டு கொத்துற மாதிரி ஒரு கப் எடுத்து நான் இப்போ இதை கொத்த போகிறேன். மற்றது புட்டு எங்களுக்கு பெரிய பெரிய உருண்டையாக வரக்கூடாது. எண்ணெய் புட்டுக்கு பிறகு சாப்பிட்ற போது டேஸ்ட் குறைவாக இருக்கும். கொஞ்சம் நல்லா குட்டி குட்டி உருண்டையாக பாருங்க பண்ணி அப்படி வந்தால் தான் அந்த புட்டு நல்லா இருக்கும். இப்போ ஸ்டீமரில் இதை அவிய விடுறோம். அதுக்கு பிறகு நான் இப்போ ஒரு 1/4 கப் பச்சை பாசிப்பருப்பு எடுத்து அதை ஒரு குறைந்த வெப்பத்தில் வறுத்து எடுத்துருக்கிறேன். வறுத்ததும் இப்போ தேங்காய்ப்பால் நாங்கள் கொஞ்சம் கடைசியாக அடிக்கிற தண்ணி பாலில் விட்டு அவிய விட்டுருக்கிறேன். பாருங்க, இப்போ முதல் 2 பாலை எடுத்து நான் வேறையாக வச்சிட்டேன். இந்த தண்ணி பாலில் இப்போ பயறு வறுத்து பாலில் அவிஞ்சு வந்துட்டுது. இப்போ இனிமேல் அடுத்த பால் கொஞ்சம் கட்டிப்பாலாக இருக்குது. அதை சேர்த்து கொண்டு ஒரு கொதி வர வெட்டித்தான் நாங்கள் அவிச்ச புட்டை போட வேணும். அதுக்கு முதல்ல நாங்கள் ஒரு 1/2 கப் சீனி சேர்த்துக்கொள்கிறேன். இப்போ இந்த சீனியும் இந்த பாலோடு கரைஞ்சி கொதி வரவும் நாங்கள் பாருங்க கொஞ்சம் கொதி குமிழிகள் வர தொடங்கவும், இல்லைன்னா பால் திரண்டு வந்துடும். கொதி குமிழி வர தொடங்கவும் அதை நாங்கள் ஒருக்கா கலக்கி போட்டு இப்போ ஸ்டீமரில் வச்சு அவிச்செடுத்த இந்த புட்டை இதில் போட்டு கிளறி எடுக்க வேணும். அது சின்ன சின்ன மணியில் உருண்டையாக இருக்குது. அப்படி போட்டால் தான் அந்த புட்டு நல்லா டேஸ்ட்டாக வரும். இப்போ இந்த பாலில் விட்டு இதை கலக்கி கொண்டு வர்ற போது நாங்கள் இந்த பால் இந்த புட்டில் ஊறி கொஞ்சம் திக்காக வரும். அப்போ அதுக்கு பிறகு தான் நாங்கள் இதை அடுப்பி ஆஃப் பண்ண வேணும். ஒரு மீடியம் ஹீட்டில் வச்சு இப்போ இந்த மெல்லமாக இந்த பாலை இந்த புட்டோடு கிளறி கொண்டு இருக்கிறோம். இப்போ ஒரு பின் உப்பு சேர்த்துக்கொள்கிறேன். இதுக்கு மேலே அந்த பால்லையும் கொஞ்சம் உப்பு இருந்தால்தான் அந்த சீனி போட்டதுக்கு கொஞ்சம் இனிப்பு பதார்த்தம் டேஸ்டாக இருக்கும். இப்போ இந்த பால் எல்லாம் பாருங்க இந்த புட்டில் ஊறி வந்துட்டுது. இப்போ நாங்கள் இதை கொதித்து இறக்குற நேரத்தில் தான் இதுக்கு நாங்கள் நல்லெண்ணெயை விட்டு கிண்ட வேணும். பாருங்கள், இதுக்கு இந்த பாலும் எண்ணெயும் இருந்தால் அந்த புட்டு இந்த மணமும் நல்ல உளுத்த மாவில் நல்ல மணமும் சுவையும் நல்லா இருக்கும். நாங்கள் இப்போ நல்லெண்ணெயை ஊற்றி இதோட 2 தரம் அந்த கொதியிலேயே கிண்டி கொண்டு இருக்கிறேன்.
இப்போ நல்லெண்ணெயோட பாருங்க புட்டெல்லாம் நல்ல வடிவாக கொதித்து பயத்தை முத்தும் அவிஞ்சு வடி வந்துட்டுது. இப்போ நான் வந்து நல்ல திக்கான பால் வச்சுருக்கிறேன். முதல் தரம் எடுத்ததில் கொஞ்சம் பாலும் வேறு எடுத்துருக்கிறேன். அதையும் இறக்குற போது கொஞ்சம் விட்டு இருந்தால் எங்களுக்கு அந்த கொதிக்கிறதோட அந்த கொஞ்சம் திக்கான பாலும் விடுற போது இன்னும் நல்ல சுவையாக இருக்கும். பாருங்க இப்படியே அந்த பாலும் எண்ணெயும் இறக்குற போது கிண்டினால் அந்த மனம் நல்லா இருக்கும். பாருங்க இப்போ எண்ணெய் புட்டு ரெடி ஆகிட்டுது. நீங்களும் இதே போல் செய்து பாருங்க. நல்ல சத்தான சுவையான ஒரு எண்ணெய் புட்டு ரெடி ஆகிட்டுது. எங்கள் வீடியோக்களை பாருங்கள். பிடிச்சிருந்தால் உங்கள் நண்பர்களோடு ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.